ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸ்னு கோனான் தி சாசரர் கேன்சி சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த எபிசோடுக்கு அப்புறத்துலேருந்து ஸ்டோரி லைன் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக போகும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கலாம். நம்ம ஹீரோவோட ஏஜ், மேஜிக்கல் பவர்னு எல்லாமே அதிகமாயிரும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோனான் தி சாசரர் கேன்சி சீசன் 1 எபிசோட் 6. பிரின்சஸ்க்கு எஸ்கர்ட்டாக வர மாதிரி தான் இந்த சாசரர் நம்ம ஹீரோக்கு டீச் பண்ண வந்துட்டுருக்கான். இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கிட போகிறோம், 50 லேயர்ஸ் ஆஃப் மேஜிக் வர நேரத்தில் எப்படி பண்ணுறதுனா, இல்லை 3 டிமென்ஷனல் மேஜிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காமெடியாக கேட்டுட்ருக்கோம். அந்த மேமா எல்லாத்தையும் கைப்பட இன்னொரு காப்பியை ரெடி பண்ண அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் ஸ்டேட் சீக்ரெட், ஸோ மற்ற எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு ஜனான் வரட்டி விட்டுருதான். கோனான் முன்னால முடியும் அப்படின்னு பிரின்சஸ் நம்ம ஹீரோவை சேர் பண்ணிட்டு கிளம்புறா. அதை மேக் பண்ண அப்படின்னு ஜனான் சொல்லுவோம். நம்ம ஹீரோ அந்த பெட்டை மேக் பண்ணுறான். ஜனான் தூங்கியிருந்தான். நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுக்கிற டயத்தில் நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்றான். கிட்ட இதை பத்தி சொல்லிடாதீங்க, சீக்கிரட்டா இருக்கட்டும் மெரிக்கா சொல்லுவோம். மெரிக்காவும் ஓகே சொல்றா. கோனானுக்கு ஏத்த ஒரு பொண்ணா மாறணும் அப்படின்னு மெரிக்கா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பேப்பர் எல்லாம் காப்பி பண்ணிட்டு இருக்கும் போது சில கிறுக்கல் டாக்குமெண்ட்டும் இருக்கு. இது என்ன நம்ம ஹீரோ பாக்குறான். ஏன்னா இன்னுமா முடிக்கல அப்படின்னு ஜனான் எந்திக்கிறான். புழுவை தூக்கி இதுக்குள்ள போட்ட மாதிரி ஏதோ எழுத்து இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுதான் என் மேஜிக்கல் மேமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். என்னோட விஸ்டம்லாம் அதுல தான் இருக்கு, ஸோ அதை குறைச்சியாட போடாத அப்படின்னு ஜனான் சொல்றான். இன்ஃபர்மேஷனுக்கும் நாலேஜ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. புக்கை ரீட் பண்றது மூலியமா உனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியலாம், பட் நாலேஜ் அப்படிங்கிறது நீ ஒவ்வொரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த நாலேஜ் தான் அதுக்கப்புறம் பவராக மாறுன்னு சொல்லவோ சூப்பராக சொன்னீங்கன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நெக்ஸ்ட் டைம் நீ என்ன பார்க்கறதுக்கு மேஜிக்கல் டவர் வா அப்படின்னு சொன்னான்னு சொல்கிறான். பிரின்சஸ் நெக்ஸ்ட் டைம் நான் மாஸ்டர் பார்க்க போகிறேங்கிறதுனால என்னால் உங்களை பார்க்க முடியாது, வருத்தமாக இருக்குன்னு நம்ம ஹீரோ ரொமான்டிக்கலாக பேச மேஜிக் டவருக்கு போகும்போது மற்ற மேஜஸ்லாம் நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாங்க. நீ எங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கலான்னு மற்றவங்களாம் சொல்லவோ என் ஸ்டூடெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு ஜனான் அங்கே வந்து கோனான் வா போகலான்னு கூப்பிடுவோம். பப்பி மாதிரி நம்ம ஹீரோவை பின்னாடியே போகிறான். ஐயோ கோனான் அவன் பின்னாடி போகாதான்னு மற்றவங்களாம் கத்துறாங்க. கோனான் அதை மேக் பண்ணன்னு சொல்லப்போ நம்ம ஹீரோவோ வாட்டர் பட்டை மேக் பண்றான். எல்லாருமே தூங்கியிருந்தாங்க. மேஜிக் டூல்னா என்னன்னு தெரியுமான்னு ஜனான் கேட்கவும் இந்த லேம்ப் மாதிரியா நம்ம ஹீரோ கேட்கறான். மேஜிக்கல் இன்ஜினியரிங்கும் சாசரரோட ஒரு பார்ட் தான். நம்ம ரூமுக்கு கூட்டிட்டு போனா ஒரே குப்பையா இருக்கு. ஆனா இந்த ஸ்பெல்லை நான் ட்ரை பண்ணி பார்த்ததுலயே அங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கோம். சீக்கிரம் இதெல்லாம் நீயும் கத்துக்கிடுவ, ஏன்னா நீ தானே இதெல்லாம் காப்பி பண்ண போறேன்னு சொல்லவோ தாராளமா நம்ம ஹீரோ சொல்றான். அவனோட எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி சாப்பாடை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பாக்ஸை கண்டுபிடிச்சிருக்கான். பட் அது ப்ரோட்டோடைப் தான், இன்னும் ஃபுல்லா ஒர்க் ஆகல. என் வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணி தான் உள்ள வரப்போ சாப்பாடு ரெடி பண்ண போறீங்களா, ஐடியா நல்லா இருக்கு, நானும் ஹெல்ப் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருந்தா. லஞ்சில் போன தடவை மேஜிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தான் கிராண்ட் மாஸ்டர் அங்க பரவும். அதை மேக் பண்ண அப்படின்னு ஜனான் சொல்றா. பார்த்தா இவரும் தூங்கிட்டு இருக்காரு. மேஜிக் வச்சு அவுட்டர் ஷெல்ல ரெடி பண்ணியாச்சு, வாட்டரை வச்சு தான் இன்டர்னல் சின்ன சின்ன மெக்கானிசம் மேக் பண்ண முடியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்போ லஞ்சுக்கு போறாங்க. உனக்கு டீச்சர் சரியில்லைன்னா ஏன்ட்ட வந்துருத்தியான்னு அந்த வாட்டர் மேஜ் கேட்கவும் மாஸ்டர் ஜனான் கடைக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், அவர் ரொம்ப டேலண்டட்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. போதும் நிறுத்தன்னு ஜனான் சொல்லுவோம். உங்களை புகழ்ந்து பேசுறதுல வெக்கப்படுறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா எல்லாரும் என்ன முறைச்சே சாவடிச்சிருவாங்க போல அப்படின்னு ஜனான் சொல்றான். மெரிக்கா அடுத்த சீனியர் ஸ்கூலுக்கு என்டர் ஆயிட்டான்னு சொல்லுவோம். பட் நான் கிராஜுவேஷன் எக்ஸாம்ல மட்டும் கலந்துக்கிடுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். நாங்க அதை பத்தி பேசலாம், மேஜிக் ஸ்கூலுக்கு நீ போகலாம்ல, ராயல் சாசரரா இருக்கிற எல்லாருமே மேஜிக் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தவங்க தான் சொல்லுவாங்க. எல்லா மேஜிஷியன்ஸும் அங்கதான் படிப்பாங்க அப்படின்னு ஜனானும் சொல்றா. இப்ப 2 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஜனான் வந்து ஸ்டோன் புல்லட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடி ஆகிறான். நம்ம ஹீரோ டக்குன்னு வாட்டர் பால்ஸ் ரெடி பண்றான். காம்போஸ் ஸ்பெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாட்டரை வச்சு அதை தடுக்கிறான். ஸ்னோ பை கீழே இருக்கிற கிராஸ் தெரியும் போதே நம்ம ஹீரோ ஹீட்டான வாட்டரா மேக் பண்ணிருக்கான்னு புரியுது. டைப்ல இருந்த சாப்பாடு வரக்கூடிய அந்த மேஜிக்கல் பாக்ஸை இவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ரொம்ப பாப்புலர் தெரியுமா, இதை வித்து அவர் நிறைய காசு பார்ப்பாரு. ஆனா எனக்கு மட்டும் காசு தரலன்னு சொல்லவும், ஏன்னா அது ஏன் ஐடியான்னு ஜனான் சொல்றான். மாஸ்டர் கோனான் நீங்களுமே ரொம்ப டேலண்ட்னு எனக்கு தெரியும், நீக்காவோ சப்போர்ட் பண்றான், நானும் அதுல ஹெல்ப் பண்ணிருக்கேன், எனக்கு ராயல்ட்டியாச்சும் கொடுக்கலாம் நம்ம ஹீரோ காமெடி பண்ணிட்டு இருக்கான். நானும் நம்ம ஹீரோவோ சேர்ந்து ஆல்ரெடி 7 மேஜிக்கல் டூல்ஸுக்கு மேல உருவாக்கி இருக்காங்க. ஜஸ்ட் தேரியா தான் ரெடி பண்ணிருக்காங்க, இன்னும் பிராக்டிக்கலா ரெடி பண்ண ஆரம்பிக்கல. நிறைய பூச்சியை கிரியேட் பண்ற ஒரு பாக்ஸ் ஒர்க்குன்னு சொல்லவும் நிறைய பூச்சி இல்ல கொஞ்சம் பூச்சி தான் ஜனான் சொல்றான். வயசாயிடுச்சு, நீ இப்ப மேஜிக் ஸ்கூல் போலான்னு சொல்லவும் எனக்கு நீங்களே பெஸ்ட் டீச்சர் தான், நான் மேஜிக் ஸ்கூல்லாம் போக மாட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உனக்கு கத்து கொடுத்தேன் மேம், எல்லாத்தையும் காப்பி பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்லவும் நீங்களும் என்ன விட்டு போறீங்களா நம்ம ஹீரோ கேட்டா. நான் ஒரு எர்த் மேஜிக் யூசர், மேஜிக் ஸ்கூல்ல மேபி உனக்கு வாட்டர் மேஜிக் யூசர் கிடைக்கலாம், அதுவோ 3 இல்ல 4 ஸ்டார் டீச்சரா கூட கிடைக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் லைட்டா கொஞ்சம் யோசிக்கிறான். ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ தயங்குவோம். ப்ளீஸ் நீ போயிட்டு வா கோனான் அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் நம்ம ஹீரோ ஆறுதலா சொல்றா. பிரின்சஸ் உங்களுக்காக சரி ஓகே நான் மேஜிக் ஸ்கூல் போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அது எங்க இருக்குன்னு கேட்டா, என்னது அவ்வளவு தூரமா நான் போகலன்னு நம்ம ஹீரோ கத்துறான். மேஜிக் ஸ்கூல் போறதுக்கு தலைவாணி துணியெல்லாம் எடுத்துக்க வச்சுக்கிடுவா நம்ம ஹீரோ கேட்கறான். முன்னாடி நீ முக்கியமா ப்ரிப்பேர் பண்ண இன்னொன்னு இருக்கு, உன்னோட கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜனான் கிளம்புறான். ஆமா இவ்வளவு விஷயங்களையும் கத்துக்கிட்டதே எனக்கான கண்ணை மேக் பண்றதுக்கு தான், இதை எப்படி நான் மறந்தேன், மேஜிக்கை பத்தி இப்ப எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட ஓன் ரிசர்ச்ல இப்ப இறங்க ஆரம்பிச்சிட்டான். பிரிஞ்சு இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் அழுதுட்டே வரா. உன் பாய் ஃப்ரெண்ட் முன்னாடி தைரியமா இருக்கிற மாதிரி சீனை போட்டியன்னு ஜனான் கேட்கவும் அந்த நைட்டு எட்டி உதைக்கிறான். கோனான் கடந்த 2 வருஷத்துல சாசரர்னு பெரிய பெயர் வாங்கிட்டான். பேர் எடுக்கிற அளவுக்கு அவன் ஒரு பெரிய சாசரரா வருவான். எல்லா பொண்ணுங்களும்
அவனை விரும்ப ஆரம்பிப்பாங்க. ஆனா நான் அவனுக்கு தகுதியானவனா இருப்பேனா? கொன்னனால பார்க்கவே முடியாம இருந்தா நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நான் மோசமான பொண்ணு இல்ல அப்படின்னு மெரிக்கா கேட்கவும், ஆமா நீ அப்படின்னு ஜெனான் சொல்ல வரதுக்குள்ள அந்த நைட் ஜெனானை எட்டி வச்சு வாயை மூடுறியா இல்ல மூட வைக்கவான்னு கேட்டு எல்லாருக்குள்ளேயும் நல்லது கெட்டதுன்னு இருக்கும். நீங்க அவரை அவ்வளவு விரும்புறீங்க, அதான் இப்படி திங்க் பண்றீங்க அப்படின்னு அந்த நைட் அவளுக்கு ஆறுதல் சொல்றான். ஸ்டூடெண்ட்க்கு செல்லம் கொடுக்காதன்னு ஜெனான் சொன்னா, நீ தான் உன் ஸ்டூடெண்ட் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கான்னு அந்த நைட் சொல்றாரு. அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால தான் இப்ப அவன் மேஜிக்கை பத்தி எல்லாமே கத்துக்கிட்டான். மேஜிக் ஐபால்ஸ் எப்படி உருவாக்கணும்னு எனக்கு கூட தெரியாது. அப்படி யாரும் உருவாக்கியோ நான் கேள்விப்படல. ஆனா அவன் என்னோட ஸ்டூடெண்ட், கண்டிப்பா அவன் சாதிப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஜெனான் சொல்றான். ஸோ பார்வை அப்படிங்கிறது லைட்டோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி. அது எல்லா விஷயங்களையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். குட்டி குட்டியா ஒரு 10,000 மிரர்ஸ் இருந்தா அது இன்செக்ட் ஆகுறது மாதிரி ரோபோவை இதுல யூஸ் பண்ணா நம்ம ஹீரோ எல்லா மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கறான். பட் எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ ட்ரை பண்ணாலும் கண்ணை எப்படி மேக் பண்றதுன்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. நம்ம ஹீரோக்கு டயர்டாவோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா ஆயிருது. அவனோட அண்ணன் ரூமுக்கு போய் குளிக்கலாமா அப்படின்னு கேட்கவும், ஆனா அப்பாக்கோ பிடிக்கும், நான் அவரை போய் கூப்பிடுறேன்னு சொல்லவும், அம்மாக்கோ பிடிக்கும், அவளையோ கூப்பிடுறேன்னு சொல்லி இப்ப மொத்த ஃபேமிலியும் நைட்டு ஹாட் பாத் எடுக்கிறதுக்கு போறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்ல ஏதோ ஸ்டக் ஆகி நிக்கிறியா அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்கவும், ஆமா இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் இந்த மாதிரி ஃபேமிலியோட வந்தேன், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்லன்னு சொல்லவும், எப்ப ரிலாக்ஸ் ஆகணும்னாலும் தயங்காம எங்களை கூப்பிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸும் சப்போர்ட் பண்றாங்க, இவ்வளவு பண்றாங்க, அவங்க ஃபேஸை நான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். மேஜிக் டவருக்கு போய் மற்ற மேஜர்ஸ் கிட்டயோ சில விஷயங்களை நம்ம ஹீரோ கத்துக்கிறான். இவங்க ஃபேஸ்லாம் எப்படி இருக்கும்னு நான் பார்க்கணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். மிரரை கிரியேட் பண்ணா அது ஒர்க் ஆகல, பட் மிரர் தான் கண்டிப்பா இதுக்கு ஒரு கோர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஐக்கு நடுவில் இருக்க பியூப்பிள் மாதிரி ஒரு மிரரை குட்டியா மேக் பண்ணி அதை சுத்தி இப்ப வேற சில மேஜிக்கெல்லாம் நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணி கடைசியா ஐபால கிரியேட் பண்ணிருந்தான். இப்போ நம்ம ஹீரோவால பார்க்க முடியுது, மற்ற எல்லாத்தையும் அவனால பார்வையிலேயே உணரவும் முடியுது. ஃபைனலி என்னால பார்க்க முடியுது, மேஜிக்ல ஐபால்ஸை மேக் பண்ணிட்டேன், வானம்னா இப்படிதான் இருக்குமா. நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு பெரிய சைஸ் மான்ஸ்டர் நம்ம ஹீரோ பின்னாடி நின்றுட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ மேஜிக்கை வச்சு கலர்ஸ் மற்ற தூரத்துல இருக்கிற விஷயங்களை சென்ஸ் பண்ணாலுமே கண்ணோட பார்வையில இருக்கிற மாதிரி 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற சூரியனையோ வானத்தையோ எல்லாம் நம்ம ஹீரோவால பார்க்க முடியாது. ஹீரோ பார்க்க ஆரம்பிச்சா அடுத்த நிமிஷமே பார்த்தா பின்னாடி ஒரு பெரிய மான்ஸ்டர் நிக்குது. என்ன நடக்குது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.